வாராகி மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா ரம்பா, வயது 36 வயதாகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் வன்னியர் ஒரு பிரிவு சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசம் ராசி, பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிகாம் வரையும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு நடத்திட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து வேறு காரணமாக கணவர் பிரிஞ்சு தனிமையில் இருக்கிறதான் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு குடிப்பழக்கம் நிறையா இருக்குன்றதால சட்ட ரீதியாகவே டிவோர்ஸ் வாங்கிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத, எந்த ஒரு பொண்ணோட தொடர்பு இல்லாத நல்ல ஒரு மணமகனாக லைஃப் லாங் தன்னை நல்லா வச்சுக்கிறத பார்த்துக்கிற சிறந்த மணமகன் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜாதி வீதெல்லாம் தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு படித்த மாப்பிள்ளையை தான் வேணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்கள வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதுன்ட்டு சில எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமுறை கட்டலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கோல்டுன்னு பார்த்திங்கனால கிட்டத்தட்ட 100 பவுனுக்கு மேலேயே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு 2 இடத்துல இருக்கிறதால நல்ல ஒரு வருமானம் மாதத்துக்கு 2 லட்சத்துக்கு மேலே வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. பூர்வீக சொத்து நிறையா இருக்குன்றதால இவங்களுக்கு பூர்வீக சொத்து பாதுகாக்கவே இவங்களுக்கு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு, பையன்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்ட்டு பூர்வீக சொத்துக்கு பார்த்துக்கிறதுக்காக நல்ல ஒரு மணமகன், படித்த மணமகனாக தான் தேவைன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் தான் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகள் பேர் பார்த்திங்கன்னா யமுனா, வயது 37 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தில் யாதவர் உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசி, பூராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பிகாம் வரையும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பியூட்டிஷன் கோர்ஸ் முடிச்சுட்டு சொந்தமாக கடை போட்டு இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு காரணமாக கணவர் பிரிஞ்சிருதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமுறை கட்டலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் தான் பிறக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.